வணக்கம். பொதுவா மார்க்கெட்ல சம்மந்தமே இல்லாத இடத்துல பிகினர்ஸ் வந்து என்ட்ரி குடுத்துருவாங்க. எந்த இடத்துல அவங்க என்ட்ரி குடுக்கணும், எக்ஸிட் குடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோல ஒரு பிகினர் எந்த இடத்துல என்ட்ரி குடுக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா உங்களுக்காக சொல்லப் போறேன். வாங்க அத தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னா, நம்மளோட சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. புதுசா டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, நாங்க ஜீரோதாவோட அஃபிஷியல் ஆத்தரைஸ்ட் பார்ட்னரா இருக்கோம். எங்கள்ட்ட இருந்து நீங்க ஃப்ரீயா ஜீரோதாவோட டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லா சப்போர்ட்டும் எங்கள்ட்ட தமிழ்நாட்டுல இருந்தே வாங்கிக்கலாம். சரி, மார்க்கெட்ல நம்ம எப்பதான் என்ட்ரி வந்து குடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடா இருக்காரு அப்படின்னா, ஒரு நாளைக்கு அவரு 1, 2, 3 இந்த மாரி குறைந்த அளவில தான் ட்ரேட் வந்து பண்ணுவாரு. ஸோ அவர் எதிர்பார்க்கிற ஸ்ட்ராட்டஜியோ, அவர் எதிர்பார்க்கிற கண்டிஷன் வர வரைக்கும் ரொம்ப வெயிட் பண்ணுவாரு. ஆனா ஒரு பிகினரா இருக்கவங்க ஒரு ஆர்வத்துல என்ன பண்ணிருவோம், சம்மந்தமே இல்லாத நேரத்திலயோ, சம்மந்தமே இல்லாத இடத்துலயோ வந்து என்ட்ரியோ அல்லது எக்ஸிட்டோ வந்து கொடுத்து லாஸ் பண்ணிடுவாங்க. நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா, எப்ப ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகம் இருக்கோ, அப்பதான் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ அது டைம் வர வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னோ, ஒரு ஸ்ட்ராட்டஜியோ வச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த கண்டிஷனையும் ஸ்ட்ராட்டஜியோ மீட் பண்ற வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வெயிட் பண்ணணும். மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனா இருக்கும் பொழுதும் ட்ரேட் பண்றது நல்லது. இந்த மாதிரி நேரங்களை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எதிர்பார்த்த ட்ரெண்ட் அமையற வரைக்கும் அல்லது ஒரு கண்டிஷன் அமைற வரைக்கும் நீங்க அதுக்காக பொறுமையா காத்திருக்கணும். அந்த சமயம் வரும்பொழுது தான் நம்ம என்ட்ரி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஆர்வமா ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோமே, ட்ரேட் பண்ணணுமே அப்படின்னு நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. சரி, ட்ரேடிங்க்கு நல்ல நேரம் என்ன அப்படின்னா, பொதுவா வந்து அதிகமா யூஸ் பண்ற ட்ரேடிங் டைம் என்ன அப்படின்னா, ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் 9:15லேருந்து 10 மணிக்குள்ள அவங்க ட்ரேட் பண்ணி முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு அவங்க ரொட்டீன் லைஃபுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. பட் இதெல்லாம் தெரியாதவங்க தான் தினமும் வந்து மார்க்கெட்லயே உட்காந்துட்டு எப்போ ட்ரேட் பண்ணலாம், நம்ம எடுத்து வச்ச பொசிஷன்ஸ் இன்னும் மேலே போகலையே, என்ன ஆகும் ஏது ஆகுமோ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 9:15லேருந்து 10 மணிக்குள்ள ட்ரேட் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் என்ட்ரியாக வந்து இருக்கலாம். ஏன்னா அது ப்ரீவியஸ் டேவோடைய ப்ரெஷரில் வந்து கன்டினியூ ஆகும். ஸோ அது கன்டினியூ ஆகிற அந்த இடத்துல இருந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து 9:15லேருந்து 10 மணிக்குள்ள அதிகமாக வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். அதுக்குள்ள நாம் எதிர்பார்த்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கொடுத்து மார்க்கெட் விட்டு வெளியே வர்றது நல்லது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆகுற இந்த சமயங்களில் கேப் அப்போ கேப் டவுனாக வந்து அமையும். ஸோ அதெல்லாம் பயன்படுத்தி ஒரு நல்ல என்ட்ரி கொடுத்துட்டு நம்மளுக்கு சாதகமாக அதை மாற்றிக்கணும். ஸோ பிகினர்ஸ் வந்து இந்தந்த இடங்கள்ல முதல்ல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கறது நல்லது. ஸோ மார்க்கெட்டோடைய டைமை நான் 3 பகுதியாக பிரிச்சிருக்கேன். ஸோ 9:15லேருந்து 10 மணிக்குள்ள ஒரு நல்ல என்ட்ரிக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சா அங்கே நம்ம என்ட்ரி வந்து கொடுக்கலாம். ஸோ அடுத்து 2லேருந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்காது. அந்த மாதிரி சமயங்களில் நாம் என்ட்ரி கொடுக்கறதோ ட்ரேட் பண்ணுறதோ கொஞ்சம் பிகினர்ஸ் வந்து குறைச்சிடலாம். ஏன்னா அந்த மாதிரி சமயங்களில் மோஸ்ட்லி நீங்கள் கவனிச்சு பாருங்கள், அதிகமான ட்ரேடிங் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நாம் தவிர்த்து நிற்கலாம். அடுத்து 2லேருந்து 3:30 வரைக்கும் இருக்கிற அந்த டைம் பீரியட் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கும். அதாவது புல்லிஷாகவும் இருக்கும் அல்லது பேரிஷாகவும் இருக்கும். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த மாதிரி டைமில் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க செட் பண்ணி வைக்கிற அதுதான் வந்து அடுத்த நாள் காலையில் அந்த ப்ரெஷர்ஸ் வந்து வரும். அதனால் 2லேருந்து 3:30 வரைக்கும் இருக்கிற ட்ரெண்டிங்காக இருக்கிற அந்த சமயத்தில் நீங்கள் ரிஸ்க் அண்ட் ரிவார்டை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த சமயம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் எந்த ட்ரெண்ட் போகுது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அதை நம்ம பயன்படுத்த முடியும். அந்த பர்டிகுலர் டைமில் ரிஸ்க்கும் இருக்கும். அதை நம்ம ரிவார்டாகவும் பயன்படுத்திக்கணும்னு முயற்சி வந்து எடுக்கணும். 9:15லேருந்து 10, 10லேருந்து 2, அந்த 2லேருந்து 3:30 அப்படின்னு பிரித்து நம்மளுக்கு எந்த டைம் கரெக்டாக இருக்கோ அந்த டைமை கரெக்டாக சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். அதிகமான ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் மாதிரி 1, 2, 3 ட்ரேட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை அன்னைக்கு விட்டுட்டு ஸோ அடுத்த நம்ம ரொட்டீன் ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஸோ நம்ம சேனல் அதிகமாக பிகினர் ஃபாலோ பண்ணுறீங்க எனக்கு தெரியும். அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சின்ன சின்ன ட்ரிக்ஸில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரம் புரிஞ்சுக்கிறீங்களோ அதுலேருந்து நம்ம அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போகலாம். ஸோ தொடர்ந்து இதே போல் எல்லா ட்ரேடிங் டெக்னிக்கும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் பிகினர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.